லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. ரூத்தை மறுமணம் செய்ய முறை உறவினர் மறுப்பு. அந்நாள்களில் போவாசு பொதுமன்றம் கூடும் நகரவாயிலுக்கு சென்று அங்கே அமர்ந்து கொண்டார். போவாசு முன்பு குறிப்பிட்ட எலிமெலேக்கின் முறை உறவினர் அவ்வழியாக வந்தார். போவாசு அவரை பெயரைச் சொல்லி அழைத்து, இங்கே வந்து சற்று உட்காரும் என்றார். அவரும் அவ்வாறே அருகில் வந்து உட்கார்ந்தார். பிறகு போவாசு ஊர் பெரியோரில் 10 பேரை வரவழைத்து, இங்கே சற்று உட்காருங்கள் என்றார். அவர்கள் உட்கார்ந்தவுடன் போவாசு அந்த உறவினரை நோக்கி, நம் நெருங்கிய உறவினரான எலிமெலேக்கிற்கு சொந்தமான துண்டு நிலம் ஒன்று இருப்பது உமக்கு தெரியுமல்லவா? மோவாபு நாட்டிலிருந்து திரும்பி வந்திருக்கும் நகோமி இப்போது அதை விற்கப் போகிறார். இதை உம் காதில் போட்டு வைக்க வேண்டுமென்று நினைத்தேன். இங்கு அமர்ந்திருப்பவர் முன்னிலையிலும் என் உறவின் முறை பெரியோர் முன்னிலையிலும் அந்த நிலத்தை நீர் வாங்கிக் கொள்ளும். விருப்பமில்லையெனில் சொல்லிவிடும். ஏனெனில் அதை மீட்கும் உரிமை முதலில் உமக்கும் உமக்கு பின் எனக்கும் உண்டு, வேறெவர்க்கும் இல்லை என்றார். அதற்கு அவர், சரி, வேண்டுமானால் வாங்கிக் கொள்கிறேன் என்றார். போவாசு அவரிடம், ஆனால் நகோமியிடமிருந்து இந்த நிலத்தை நீர் வாங்கும் நாளில் இறந்தவனின் மனைவியான மோவாபிய பெண் ரூத்தை உம் மனைவியாக ஏற்றுக்கொள்கின்றீர் என்பதை தெரிந்து கொள்ளும். இறந்து போனவருக்கு வழிமரபு தோன்றுவதற்காகவும் அவரது குடும்பச் சொத்து அவர் பெயரிலேயே தொடர்ந்து இருப்பதற்காகவும் நீர் இதை செய்ய வேண்டும் என்றார். அவரோ, என்னால் அந்த நிலத்தை வாங்க இயலாது, ஏனெனில் இதனால் என் குடும்பத்திற்குரிய உரிமை சொத்து குறைந்து போகும். நீரே அந்த உரிமையை எடுத்துக்கொள்ளும், என்னால் நிலத்தை வாங்கவே இயலாது என்றார். விவிலிய தேடல். திருப்பாடல் 68 பகுதி 1. நேர்மையாளராய் நிலைத்திடுவோம். ஆண்டவரே, நீரே என் ஆதரவு. என்னை கை நிகழா உறவு, உன்னருள் ஒன்றே வாழ்வின் வரவு, உன் வரம் ஒன்றே நெஞ்சின் நிறைவு. ஆண்டவரே, நீரே. அன்பர்களே, கடந்த வார நமது விவிலிய தேடலில் மண்ணுலகும் மானிடரும் உறவால் ஒன்றே என்ற தலைப்பில் 67வது திருப்பாடலில் 1 முதல் 7 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானித்து அதனை நிறைவுக்கு கொணர்ந்தோம். இவ்வாரம் 68வது திருப்பாடல் குறித்த நமது தியான சிந்தனைகளை தொடங்குவோம். இறைவனின் வெற்றி பவனி என்று தலைப்பிடப்பட்டுள்ள இத்திருப்பாடல் மொத்தம் 35 இறைவசனங்களை கொண்டுள்ள சற்று பெரியதொரு திருப்பாடல். இது 66 மற்றும் 67ஆம் திருப்பாடல்களில் காணப்படும் கருப்பொருள்களை மீண்டும் எடுத்துரைக்கின்றது. மேலும் இத்திருப்பாடல் கடவுள் தனது இருப்பை நிலைநிறுத்துவதற்காக எருசலேம் என்று பொருள்படும் சீயோனுக்கு வருவதை விரித்துரைக்க குறிப்பாக தெளிவான உருவங்களை பயன்படுத்துகின்றது. இது தாவீதின் திருப்பாடல் என்று பெயரிடப்பட்டுள்ளது. தாவீது தனிப்பட்ட முறையில் இதனை எழுதவில்லை என்றும், ஆனால் இப்பாடலில் கூறப்பட்டுள்ள வெற்றி குறித்த சித்தரிப்புகள் தாவீதின் வெற்றிகரமான வாழ்க்கையின் சுருக்கமாக இருக்கலாம் என்றும் விவிலிய அறிஞர்களால் கருதப்படுகிறது. மற்றொரு சாத்தியமான அகத்தூண்டல் என்னவென்றால், தாவீது எபூசியர்களை தோற்கடித்து எருசலேமை இஸ்ரேலின் தலைநகராக ஏற்படுத்தியதையும் அவர் உடன்படிக்கை பேழையை எருசலேமுக்கு கொண்டு வந்ததையும்
இந்த திருப்பாடல் நினைவுபடுத்துகின்றது. இப்போது இத்திருப்பாடலில் 1 முதல் 4 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானிப்போம். முதலில் அமைந்த மனதுடன் அவ்வார்த்தைகளை வாசிப்போம். கடவுள் எழுந்தருள்வார், அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள், அவரை வெறுப்போர் அவர் முன்னிலையினின்று ஓடிப்போவர், புகை அடித்துச் செல்லப்படுவது போல அடித்துச் செல்லப்படுவர், நெருப்பு முன் மெழுகு உருகுவது போல கடவுள் முன் பொல்லார் அழிந்தொழிவர். நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர், கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர். கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள், மேகங்கள் மீது வருகிறவரை வாழ்த்தி பாடுங்கள், ஆண்டவர் என்பது அவரது பெயராம், அவர் முன் களிகூறுங்கள். அன்பர்களே, வழக்கம் போல இத்திருப்பாடலிலும் மனிதரை நல்லார் பொல்லார் என இருவகையாக பிரித்து காட்டுகின்றார் தாவீது. மேலும் இவ்விரு வகையினரையும் இறையச்சம் கொண்டோர், இறையச்சம் மற்றோர் எனவும் நாம் பிரித்து கொள்ளலாம். முதலில் கடவுள் எழுந்தருள்வார், அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள், அவரை வெறுப்போர் அவர் முன்னிலையினின்று ஓடிப்போவர் என்று கூறும் தாவீதின் வார்த்தைகள் குறித்து தியானிப்போம். தனது வாழ்க்கை அனுபவத்திலிருந்துதான் இதனை தெளிவுபட கூறுகின்றார் தாவீது. நீங்க செய்யற எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஒரு நாளைக்கு அவர் உங்க எல்லாத்தையும் ஓட ஓட விரட்ட போறாரு. அப்ப நீங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுவீங்க என்று பாதிக்கப்பட்டோர், அதிலும் குறிப்பாக நேர்மையாளர்கள் கூற கேட்டிருப்போம். ஏறக்குறைய தாவீது கூறும் வார்த்தைகளின் பொருளும் இதுவாகத்தான் இருக்கின்றது. இஸ்ரேல் மக்கள் பாளையத்திலிருந்து புறப்பட்ட போதெல்லாம் ஆண்டவரின் மேகம் பகலில் அவர்கள் மேல் இருந்தது. பேழை புறப்படும் போதெல்லாம் மோசே, ஆண்டவரே எழுந்தருளும், உம் பகைவர் சிதறுண்டு போகட்டும், உம்மை வெறுப்போர் உம் முன்னின்று ஓடி ஒழியட்டும் என்று கூறுவார் என்று எண்ணிக்கை நூல் மொழிகிறது. இதனை ஏற்கனவே அறிந்திருந்த தாவீது மோசேயின் அதே வார்த்தைகளை குறிப்பிட்டு கடவுளுக்கும் தனக்கும் எதிராக செயல்படும் தனது எதிரிகள் அனைவரும் இல்லாதொழியட்டும் என்று இறைவேண்டல் செய்கிறார். இங்கே சிதறடிக்கப்படுவர், ஓடிப்போவர் என்று தாவீது மொழியும் 2 வார்த்தைகளும் அவர் தனது எதிரிகளால் எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை எடுத்துரைக்கின்றன. பொதுவாக கடவுளுக்கும் அவரது அடியவருக்கும் எதிராக செயல்படும் அனைவருமே எதிரிகள்தாம். ஆகவே இந்த அர்த்தத்தில்தான் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலையினின்று ஓடிப்போவர் என்று உரைக்கின்றார் தாவீது அரசர். இதன் அடிப்படையில்தான் நமது ஆண்டவர் இயேசுவும், உலகு உங்களை வெறுக்கிறதென்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைப்பிடித்திருந்தால்தானே உங்கள் வார்த்தையையும் கடைப்பிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள் என்கின்றார். தீமையும் பகைமையும் என்னை வீழ்த்தும் வேளையில், தீயன துன்பம் என ஆழ்த்தும் போதும், ஓயாத அலை என தொடரும் கவலையில், தேயாத நிலவென படரும் பயத்தில், இரண்டாவதாக, புகை அடித்துச் செல்லப்படுவது போல அடித்துச் செல்லப்படுவர், நெருப்பு முன் மெழுகு உருகுவது போல கடவுள் முன் பொல்லார் அழிந்தொழிவர் என்று உரைக்கின்றார் தாவீது. இங்கே புகை, மெழுகு என்ற 2 வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார். இப்போதும் நாம் வானத்தில் ஒரு காட்சியை பார்க்கலாம். அதாவது, நாம் ஏதாவது ஒன்றை தீயிட்டு கொளுத்தும் போது அதனால் ஏற்படும் புகையானது மேலே வானத்தில் செல்லும். ஆனால் சிறிது நேரத்தில் அது மறைந்து போகும். அதுவும் குறிப்பாக அந்நேரம் காற்று பலமாக அடித்தால் அந்த புகையானது கண்ணிமைக்கும் நேரத்தில் காணாமல் போகும். இம்மாதிரிதான் கடவுளுக்கு எதிராக செயல்படுவோர் அனைவரும் அவரின் நீதியான செயல்களால் தண்டிக்கப்பட்டு காணாமல் போய்விடுவர் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாகத்தான் இவ்வாறு குறிப்பிடுகின்றார் தாவீது. இது ஒரு சாதாரண நிகழ்வுதான். ஆனாலும் தாவீது அரசர் இதனை எவ்வளவு அழகாக ஒப்புமைப்படுத்தி கூறுகிறார் பாருங்கள். அதே வேளையில் இது இன்னொரு விதமான தியான சிந்தனையும் நமக்கு தருகிறது. அதாவது, மனித வாழ்க்கை நொடிப்பொழுதில் மறைந்து போகும் புகைக்கு சமமானது என்றும், இதனை நாம் புரிந்து கொண்டு இறையச்சமுடனும் நம்பிக்கையுடனும் வாழ வேண்டும் என்றும் நமக்கு பாடமாக படிப்பிக்கின்றது. மேலும் இக்கருத்தை மனதில் கொண்டவராகத்தான் மனிதரின் வாழ்நாள் புல்லை போன்றது, வயல்வெளி பூவென அவர்கள் மலர்கின்றார்கள். அதன் மீது காற்றடித்ததும் அது இல்லாமல் போகின்றது,
அது இருந்த இடமே தெரியாமல் போகின்றது என்றும், மெய்யாகவே மானிடர் நீர்க்குமிழி போன்றவர், மனிதர் வெறும் மாயை, துலாவில் வைத்து நிறுத்தால் அவர்கள் மேலே போகின்றார்கள், எல்லாரையும் சேர்த்தாலும் நீர்க்குமிழியை விட எடை குறைகின்றார்கள் என்றும் வேறு சில திருப்பாடல்களிலும் வாழ்வின் நிலையாமை பற்றி எடுத்துரைக்கின்றார் தாவீது அரசர். அடுத்து நெருப்பு முன் உருகிப்போகும் மெழுகை ஒப்புமைப்படுத்தி தனது எதிரிகளின் அழிவை குறித்து பேசுகின்றார் தாவீது. காற்றில் மறையும் புகை போல நெருப்பில் உருகும் மெழுகும் நாம் காணும் ஒரு நிகழ்வுதான். அதாவது மெழுகு நெருப்பில் உருகியவுடன் அது தான் முன்னர் பெற்றிருந்த ஒட்டுமொத்த உருவத்தையும் இழந்துவிடும். அவ்வாறுதான் கடவுளிடமிருந்து எழும் கோபக்கணல் அவர்தம் எதிரிகளை உருத்தெரியாமல் அழித்துவிடும் என்று குறிப்பிட்டு காட்டுகின்றார் தாவீது. இரண்டாவதாக, நேர்மையாளரோ மகிழ்ச்சியடைவர், கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர் என்று உரைக்கின்றார் தாவீது அரசர். நேர்மையாளருக்கு இந்த மகிழ்ச்சியும் ஆர்ப்பரிப்பும் ஏற்படுவதற்கு காரணம் அவர்தம் இறையச்சம்தான். இதுவே அவர்களை கடவுளுக்குரிய வழியில் நடத்துகின்றது மற்றும் பாதுகாக்கின்றது. அன்பர்களே, திருவிவிலிய வாசிப்பு குழுவில் இருந்த பெண் ஒருவர் ஒரு நாள் வெள்ளி உலோக கொள்ளர் ஒருவர் வேலை செய்வதை பார்க்கச் சென்றார். அங்கே அந்த கொள்ளர் முதலில் ஒரு துண்டு வெள்ளியை எடுத்து தீயில் வைத்து அது சூடாவதற்காக காத்திருந்தார். அப்போது வெள்ளியை தீயின் நடுவில் வைக்க வேண்டும், ஏனெனில் அங்கேதான் வெப்பம் அதிகமாக இருக்கும், அது அதிலுள்ள அனைத்து மாசுகளையும் எரித்துவிடும் என்று அப்பெண்ணிடம் எடுத்துரைத்தார் கொள்ளர். உடனே, முழு நேரமும் உலையின் முன்னாலேயே உட்கார்ந்திருக்க வேண்டும் என்பது உண்மையா என்று அந்த பெண் கேட்டார். அதற்கு அவர், ஆமாம், உண்மைதான், முழு நேரமும் உட்கார்ந்திருப்பது மட்டுமல்லாமல் வெள்ளியிலிருந்து நம் பார்வையை அகற்றவே கூடாது, இல்லையென்றால் அதிகப்படியான வெப்பத்தில் சட்டென அது உருகிவிடும் என்றும் தெரிவித்தார். உடனே அப்பெண், வெள்ளி முழுவதிலும் உள்ள மாசு அகற்றப்பட்டு விட்டது என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார். அதற்கு அக்கொள்ளர், அது ரொம்ப சுலபம், என் உருவத்தை நான் அதில் பார்க்கும்போது அது தெரிந்துவிடும் என்று பதில் தந்தார். இப்படித்தான் வாழ்க்கை பிரச்சனை தாவீதையும் அவரது மக்களையும் அதிகமாக தாக்குவதாக அவர் உணர்ந்த போதெல்லாம் கடவுள் அவர்கள் மீது தான் வைத்திருந்த பார்வையை அகற்றவில்லை. மேலும் அவரது உருவம் அவர்களில் தெரியும் வரை அவர் தனது பார்வையை அவர்கள் மீது பதித்து அவர்களை காப்பாற்றி தூய்மையான வெள்ளி போன்று ஒளிரச் செய்தார். அவர்களில் தனது தூய உருவத்தையும் கண்டு மகிழ்ந்தார். இதே நம்பிக்கையை நாமும் கடவுளிடம் கொள்ளும்போது கடவுள் நம்மையும் காப்பாற்றி ஒளிரச் செய்வார் என்பது திண்ணம். இவ்வருளுக்காக இந்நாளில் மன்றாடுவோம். ஏளனம் நகைப்பும் என்னை நோக்கி வந்தாலும், ஏன் இந்த வாழ்வென மனம் நோகும் நேரத்தில் பேரும் புகழும் இழந்து தவித்தாலும், உயிரான உறவுகள் இகழ்ந்து வெறுத்தாலும், என் வாழ்வின் மாட்சியே என் இறைவா, தலை நிமிரச் செய்கின்ற என் தலைவா, மன்றாடும் நாளில் என் குரல் கேட்டு திருமலை வீற்று பதில் அளிப்பார். நேர்மையாளராய் நிலைத்திடுவோம் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். திருத்தந்தையின் உடல்நிலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் காணப்பட்டு வருவதாகவும், இருப்பினும் இன்னும் சில காலம் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளதாகவும் திருப்பிட தகவல் துறை அறிவித்துள்ளது. உடல்நிலை தேறி வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வத்திக்கானில் திருப்பிட உயர் அதிகாரிகளுக்கென நடத்தப்படும் தவக்கால ஆண்டு தியானத்தில் காணொளி வழியாக திங்களன்று பங்கு பெற்றார். திங்கள் இரவு எவ்வித இடையூறுமின்றி அவர் உறங்கி ஓய்வெடுத்ததாக கூறும் திருப்பிட தகவல் தொடர்புத்துறையின் அறிக்கை, அவரின் இரத்த மற்றும் ஏனைய மருத்துவ பரிசோதனைகள் நல்ல முடிவுகளை தந்துள்ளதாகவும், மருத்துவ சிகிச்சை முறைகளுக்கு அவர் நல்ல ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் தெரிவிக்கின்றது.
திருத்தந்தையின் உடல்நலம் குறிப்பிடத்தகும் வகையில் முன்னேறி வருவதால் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள தீவிர சிகிச்சை கண்காணிப்பு வளையம் அகற்றப்பட்டுள்ளதாகவும், இருப்பினும் அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு இன்னும் சில நாட்கள் அவர் மருத்துவமனை சூழலில் இருந்து சிகிச்சை பெறுவது நலம் என மருத்துவர்கள் அறிவுறுத்துவதாகவும் அவ்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. வியாழன் காலையில் தவக்கால தியானத்தில் காணொளி வழி கலந்து கொண்டபின் நற்கருணையை பெற்றதாகவும், மருத்துவமனையில் அவருக்கென ஒதுக்கப்பட்டுள்ள பகுதியில் உள்ள தனி கோவிலில் சிறிது நேரம் ஜெபித்ததாகவும் திருப்பிட தகவல் தொடர்புத்துறையின் அறிக்கை தெரிவிக்கின்றது. ரோம் நகரின் ஜெமல்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அர்ஜென்டினாவில் பெருமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலின் தந்திச் செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். அர்ஜென்டினாவின் துறைமுக நகரமான பாஹியா பிளாங்காவில் இடம்பெற்ற வெள்ளப்பெருக்கால் 16 பேர் உயிரிழந்தது மற்றும் சிலர் காணாமல் போயுள்ளது குறித்து தன் ஆழ்ந்த கவலையை வெளியிட்டு அந்நகர் பேராயர் கார்லோஸ் அல்போன்சோ அசிபிரோஸ் கோஸ்தா அவர்களுக்கு திருத்தந்தை அனுப்பியுள்ள இரங்கல் தந்தி அர்ஜென்டினா மக்களுடன் ஆன்மீக நெருக்கத்தையும் வெளிப்படுத்தியுள்ளது. உறவினர்களின் இழப்பாலும் உடைமைகளின் இழப்பு தரும் நிச்சயமற்ற நிலைகளாலும் துயருறும் மக்களுக்கு இறைவனின் ஆறுதல் வேண்டுவதாகவும், காணாமல் போனோரை கண்டுபிடிப்பதில் ஈடுபட்டிருப்போருக்கு அருள் பலத்தை வழங்க வேண்டும் என இறைவனை இறைஞ்சுவதாகவும் திருத்தந்தையின் தந்திச் செய்தியில் கூறப்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள பாஹியா பிளாங்கா நகர் மற்றும் செர்ரி நகர் பகுதிகளை சீரமைக்கும் பணிகளுக்காகவும் இறைவன் அருளை வேண்டுவதாகவும் கூறியுள்ளார் திருத்தந்தை. மத மாற்ற முயற்சிகளில் ஈடுபடுவோருக்கு மரணதண்டனை வழங்கும் வகையில் மத்திய பிரதேச மாநில சட்டம் மாற்றியமைக்கப்படும் என அந்த மாநில முதல்வர் அறிவித்திருப்பது இந்திய கிறிஸ்தவர்களிடையே ஆழ்ந்த அச்ச உணர்வை உருவாக்கியுள்ளது. மத மாற்றத்திற்கு மரண தண்டனை வழங்கப்படும் வகையில் சட்ட மாற்றம் இடம்பெறும் என்று மார்ச் 8 சனிக்கிழமையன்று பொதுக்கூட்டம் ஒன்றில் முதல்வர் மோகன் யாதவ் அறிவித்தது குறித்து கவலையை வெளியிட்ட சர்வ இசை மகாசபா என்ற கிறிஸ்தவ கூட்டமைப்பின் தலைவர் ஜெர்ரி பால் அவர்கள், இத்தகைய போக்கு எரியும் நெருப்பில் எரிசக்தி எண்ணெயை ஊற்றுவது போல் உள்ளது என்றார். மத்திய பிரதேசத்தின் 7,20,00,000 மக்கள் தொகையில் 0.27 விழுக்காட்டினரே கிறிஸ்தவர்கள். பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி நைஜீரியாவில் கடத்தப்பட்ட 2 அருள் பணியாளர்கள் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளதாக ஃபீதேஸ் செய்தி நிறுவனம் தெரிவிக்கின்றது. நைஜீரியாவின் யோலா மறைமாவட்டத்தைச் சார்ந்த அருள்பணி மேத்யூ டேவிட் டுட்சமி என்பவரும், ஜலிங்கோ மறைமாவட்டத்தின் ஆப்ரஹாம் சவும்மா என்பவரும் கடத்தப்பட்ட ஏறக்குறைய 16 நாட்களுக்கு பின் விடுவிக்கப்பட்டுள்ளனர். கடத்தலில் ஈடுபட்ட ஒருவரை காவல்துறை கைது செய்ததைத் தொடர்ந்து இவ்விரு அருள்பணியாளர்களும் வைக்கப்பட்டிருந்த இடத்தை கண்டுபிடித்தது விடுதலைக்கு வழிவகுத்துள்ளது. அருள்பணியாளர்களின் விடுதலைக்கென கடத்தல்காரருக்கு எவ்வித பிணையத் தொகையும் வழங்கப்படவில்லை எனவும் காவல்துறை அறிவித்துள்ளது. கோவிட் பெருந்தொற்று காலத்தில் கல்வியை நிறுத்திய சிறுவர் சிறுமிகளுள் 13 கோடி பேர் கடந்த 5 ஆண்டுகளுக்கு பின்னரும் கல்வி நிலையங்களுக்கு செல்லாமலேயே இருப்பதாக சேவ் த சில்ட்ரன் பிறரன்பு அமைப்பு கவலையை வெளியிட்டுள்ளது. கோவிட் காலத்தில் பள்ளியை விட்ட இவர்கள் 22 நாடுகளில் கடந்த 5 ஆண்டுகளில் பள்ளிக்கு செல்லாமலேயே இருப்பதாக கூறும் இந்த அமைப்பு 13 கோடி சிறாரின் வருங்காலம் இதனால் கேள்விக்குறியாகியுள்ளது எனவும் தெரிவிக்கின்றது. கோவிட் பெருந்தொற்று காலத்தில் 2 ஆண்டுகளுக்கு பள்ளிகள் மூடியிருந்ததாகவும், அதன் பின்னர் சில நாடுகளில் ஏற்பட்ட காலநிலை மாற்றங்களாலும் 13 கோடி சிறார் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் காலத்தில் மூடப்பட்ட பல கல்வி நிலையங்கள், அதனைத் தொடர்ந்து வந்த வெள்ளப்பெருக்கு மற்றும் வெப்பக்காற்று காரணமாக பிலிப்பீன்ஸ், ஹோண்டுராஸ், பங்களாதேஷ் மற்றும் மெக்சிகோவில் தொடர்ந்து மூடப்பட்டே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.